பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எல்லா துதி தோத்திரங்களுக்கும் பாத்திரராயிருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து வருகையின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கவும், நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கவும் தக்கதான ஸ்லாக்கியத்தை எங்களை கட்டளையிட்டிருக்கிறீரே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை வாழ்த்தி வந்திருக்காய், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த ஆராதனையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே, பாடகர் குழு அங்கத்தினர்கள் பொறுப்பேற்று நடத்துகின்ற இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஆராதனை நடத்துகின்ற நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆவிக்குரிய பலத்தினாலே இடைக்கட்டி காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிள்ளைகள் சிறப்பாக இந்த ஆராதனை நடத்தும்படியாக கர்த்தர் அவளுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வேத வசனங்கள், கேட்க போகின்ற சத்தியங்கள், உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எடுக்கின்ற விண்ணப்பங்கள் அனைத்தையும் கர்த்தர் அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் வந்தவர்கள் வறுமையாய் செல்லாதபடிக்கு நிறைவான சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஆவிக்குரிய மகிழ்ச்சியோடும் நாங்கள் கடந்து போக கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிய பரியந்தம் உம்முடைய அன்பின் கரங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக மிகுந்த தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம், அன்பின் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய மாட்சிமைக்கு உண்டாக நாம் அனைவரும் இணைந்து பாமாலிகளிலே 57ஆம் பாமாலையை பாடுவோம். இப்போ நாம் பெத்லகேம் சென்று ஆச்சரிய காட்சியம், பாமாலை எண் 57.
தொடர்ந்து பாடகர் குழு அங்கத்தினர்கள் இந்த ஆராதனையை நடத்துவார்கள். நின்ற வண்ணமாகவே நாம் ஜெபம் செய்வோம். திருவிருந்து ஆராதனை முறை பக்கம் 5 எடுத்துக்கொள்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது சிறந்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராய் இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவையோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமேன். நாம் யாவரும் அமர்ந்த நிலையில் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேட்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரம தந்தையாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரியர் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரிற்கே தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரும் தாவியோடும் இருப்பாராக. கிறிஸ்து வருகையின் 2ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். உமது சபையாகிய எங்களோடு தொடர்ந்து பேசுகின்ற நிலையான வார்த்தையாகிய கடவுளே, உமது வார்த்தைகளுக்கு செவிசாய்க்க செய்தருளும். எங்கள் தீய வழிகளை விட்டு உம்மிடம் திரும்ப உதவியருளும். எங்கள் கால்களுக்கு தீபமாக பாதைக்கு வெளிச்சமாக ஒளியாக விளங்குகின்ற உம்முடைய வார்த்தையுடன் நாங்கள் வழி நடக்க துணை நின்றருளும். நீர் அனுப்புகின்ற நோக்கத்தை இவ்வுலகில் நிறைவேற்றுகின்ற உமது வார்த்தை எங்கள் கால்களை சமாதானத்தின் பாதையில் வழி நடத்துவதாக. உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக வீற்றிருந்து முடிவின்றி அரசாளுகின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உமது அடி பணிந்து மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம்.
வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமார்க்கன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவான். அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவான். அவன் மன்னிக்கிறதுக்கு தயை பெருந்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே என் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவனிடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் மூளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியும் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதுக்கு செய்து நான் அதை அனுப்பின காரியமாகவும் வைக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பிரமாய் முழங்கி வெளியின் மரங்களின் கைகொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரும் விருட்சம் முளைக்கும். காஞ்சோரிக்கு பதிலாக மிருகஜீவன் எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நீர்மூலமாகவும் நித்திய அடையாளமாகவும் இருக்கும். பாடம் முடிந்தது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விண்ணில் பிரகாசிக்கும் நட்சத்திரம், ஆடிப்பாடும் ஜீவராசிகள், வீசிடும் தென்றல், விண்ணில் ஒலிக்கும் தூதர்களின் சத்தம், இவ்வாறு நம்மை வழிகாட்ட வந்த கிறிஸ்துவை எவ்வாறு நாம் வரவேற்க செல்வோம்? நம் இருதயத்தை கொடுப்போம், மகிழ்ச்சியோடு பிறந்த பாலகரை துதிப்போம். வாருங்கள். பச்சை துளிருவன் தாளத்தில் மெதுவாக ஆடி
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாடம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 11ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி யானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷரால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காகவும் மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்து எடுத்த தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலனாய் இருந்தவர்களிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். உதித்தது புதிய ஒரு காலை, உதித்தது நீதியின் சூரியன், உதித்தது நீதியின் செங்கோல். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மனுக்குலத்தை காக்கவும் மனசின் பயங்களை போக்கவும் இயேசு தேவன் பிறந்திட்டார். அவர் மறுபடியும் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். கிறிஸ்து இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுவோம். நீதியின் சூரியனை இருதயத்தில் தரித்து கொள்வோம். சிருஷ்டிகள் யாவும் உயரட்டும், மங்கள கீதம் கேட்கிறது, விடுதலை தோனி சாபம் நீக்கிடும், நோய்கள் மாற்றிடும், ஜீவன் நல்கிடும். இயேசு தேவன் பிறந்திட்டார், உதிக்கிறது
இருக்கிறது. அனைவரும் சேர்ந்து வாசிக்கும்படி குறிக்கப்பட்டுள்ள சங்கீதம் 119 வசனங்கள் 105 முதல் 112 வரை. சங்கீதம் 119 வசனங்கள் 105 முதல். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கிக் கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். பாடம் முடிந்தது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். We are now going to sing an Advent hymn commemorating the nativity of Lord Jesus Christ. The lyrics of the song is such that we start with a lament and name our concerns before God, and the song then progresses to acknowledging the birth of Jesus as the King who will reign in us forever. Sweet chiming bells, oh how they ring, to welcome Christ, the newborn King. Happy listening. Expected Jesus, born to set the people free. From our fears and sins release us. Let us find our rest in Thee. Sweet chiming bells, oh they ring, to welcome Christ, the newborn King. Sweet chiming bells, oh they ring, to welcome Christ the King. Oh, thy people's consolation, hope of all thee and thou art. Dear desire of every nation, joy of every longing heart. Sweet chiming bells, oh they ring, to welcome Christ, the newborn King. Sweet chiming bells, oh they ring, to welcome Christ the King. Born the people to deliver, born a child and yet a king, born to reign in us forever. Now thy gracious kingdom bring. Sweet chiming bells, oh they ring, to welcome Christ, the newborn King. Sweet chiming bells, oh they ring, to welcome Christ the King. By thine own eternal Spirit, ruling all our hearts alone, by thine all sufficient merit, raise us to thy glorious throne. Sweet chiming bells, oh they ring, to welcome Christ, the newborn King.
Sweet chiming bells, oh, they ring to welcome Christ the King. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 67ஆம் வசனம் முதல் 80ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண இரக்கத்தை செய்வதற்கு தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி, உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியஞ்சிய கட்டளையுடைய நின்று, அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற்கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பயக்கிற யாவுடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே, உன்னதமானுடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும், நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவருக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழி நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களில் இருந்தான். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவர்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த காணொளி காட்சி வழியாக இந்த வழிபாட்டிலே நாங்கள் கலந்து கொள்ளவும், உம்முடைய திருவசனங்களை நாங்கள் கேட்கவும், எங்களுடைய விண்ணப்பங்களை மன்றாட்டுகளை உம்முடைய சமூகத்தில் எடுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற மேலான ஸ்லாக்கியத்திற்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த கிறிஸ்து வருகை நாட்களில் நாங்கள் ஆலயத்திலே ஒன்று கூடி எவ்வளவாய் மகிழ்ந்திருக்கிறோம். இந்த பண்டிகை நாட்கள் எங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எந்த அளவில் கொண்டு வந்திருக்கிறது என்பதெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, அரசாங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு ஆலயத்திற்கு செல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றீர். தடைகளை அப்புறப்படுத்த நீர் வல்லவர். நோய் நொடிகளை எங்களுடைய தேசத்திலிருந்தும் இந்த உலகத்திலிருந்தும் கர்த்தர் நிர்மூலமாக்கி, ஆண்டவரே, இனி வருகின்ற நாட்களில் நாங்களும் உம்முடைய ஆலயத்திற்கு சென்று உம்மை ஆராதிக்கத்தக்கதான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தாரும். இப்போது உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற வேளையில் கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு எங்கள் மந்த செவிகளை கர்த்தர் திறந்தெழுவீராக. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னீரே. ஆண்டவரே, வேத வாக்கியங்கள் வழியாக நிலையான வாழ்வுக்குள் நாங்கள் நடத்தப்பட கத்தங்களுக்கு துணை செய்திருளும். மக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் மரமே இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாழ்மையை கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமீன். கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு விஷயம் இந்த காணொளி காட்சி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் அகமகிழ்கின்றேன். இம்மட்டுமாக இந்த நோய் தொற்றின் காலங்களிலும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் வழிநடத்தி இந்த பண்டிகை நாட்களுக்குள்ளாக, கிறிஸ்து வருகையின் காலங்களுக்குள்ளாக நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சமீபத்திலே தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கின்றபடி மத கூட்டங்களில் ஏற்கனவே 100 பேர் கலந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு ஆணை இருந்தது. சற்று அதை தளர்த்தி 200 பேர் கலந்து கொள்ளலாம் என்பதாக ஒரு புதிய ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த 65 வயது என்பது தொடர்ந்து நடைமுறையில் இருக்கிறபடினாலே உங்களை ஆலயத்தில் காண முடியாத ஒரு இழப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் இம்மட்டும் இந்த தடைகளை தளர்த்தி இருக்கின்ற
தமிழக அரசு மேலும் தடைகளை தளர்த்தி குறைந்தபட்சம் கிறிஸ்மஸ் பண்டிகை தினத்திலாவது நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை ஆலயத்தில் ஆராதிக்கக்கூடிய ஒரு மாபெரும் கிருபையை நமக்கு தருவார் என்று நான் முழு நிச்சயமாக நம்புகின்றேன். அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கிறிஸ்மஸ் பண்டிகை தொடர்ந்து மற்ற நாட்களிலும் நடைபெறுகின்ற அனைத்து ஆராதனைகளிலும் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. கிறிஸ்து வருகையின் 2ஆம் ஞாயிறுவாகிய இன்றைய தினத்திலே வாசிக்கும்படியாக, சிந்திக்கும்படியாக, தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, கடவுளுடைய வார்த்தை நம் பாதைக்கு ஒளி. Word of God, light to our path. Word of God, light to our path. கடவுளுடைய வார்த்தை நம்முடைய பாதைக்கு ஒளி என்று நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஒளி நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அனைவருமே அறிந்திருக்கின்றோம். ஒரு காலகட்டத்தில் இருண்ட கண்டம் என்று அழைக்கப்பட்ட ஆப்பிரிக்கா தேசமும் மற்ற நாடுகளுக்கு ஒரு ஒளியாக வெளிச்சமாக திகழக்கூடிய பல மிஷனரிமார்களை கர்த்தர் அந்த இடத்திலிருந்து எழுப்பியிருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, ஒன்றுமில்லாமையிலிருந்து அனைத்தையும் தோன்றச் செய்த ஆண்டவர் இன்றைக்கு ஒளியிழந்து வாழ்கின்ற மக்களுக்கும் தம்முடைய வேத வசனங்களின் மூலமாக வழிகாட்டி ஒளியை அவர்கள் வாழ்விலே காணச் செய்து நல்ல பாதையிலே, சமாதானத்தின் பாதையிலே கர்த்தர் கொண்டு வருவார் என்பதை முழு நிச்சயமாய் நாம் நம்புவோமாக. முதலாவது, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லைட்? வெளிச்சம் அல்லது ஒளியினுடைய குணாதிசயங்கள் என்பதை குறித்து நாம் சிந்தித்து அதுக்கு தொடர்புடைய எப்படி அதே போல வேதவசனமும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒளியாக இருக்கிறது, அது எவ்வளவு அத்தியாவசியமானது என்பதையும் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். முதலாவது காரியம், இந்த ஒளியை குறித்து வால்சலன் என்கின்ற ஒரு அறிஞர் சொல்லும்பொழுது அவர் இப்படியாக கூறுகின்றார். The most important part of light is it gives us the ability to see the things around with clarity and understanding. ஆக ஒளியானது நம்மை சுற்றி இருக்கின்ற காரியங்களை அல்லது சுற்றி இருக்கின்ற பொருட்களை தெளிவாக பார்ப்பதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் நமக்கு உதவி செய்கின்றது என்பதாக சொல்லுகிறார். It gives us the ability to see the things around with clarity and understanding. இதுதான் வெளிச்சத்தினுடைய முதல் குணாதிசயம். எனவேதான் ஆண்டவர் வெளிச்சத்தின் அல்லது ஒளியின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவராக எடுத்த எடுப்பிலேயே ஒளி தோன்றுக, வெளிச்சம் உண்டாக கடவுது என்பதாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள் வரையில் வாசித்தோம். ஆக அந்த ஒளி தோன்றுவதற்கு முன்பாக தண்ணீரும் நிலமும் இருளும் வெளிச்சமும் ஒன்றாக கலந்து அங்கே ஒரு என்ன சொல்கிறது, கேயாஸ், குழப்பமான ஒரு சூழ்நிலை, எது எங்கே இருக்கிறது என்பதை தெரியாமல் இருக்கின்ற ஒரு குழப்பமான நிலைமை அந்த இடத்துல நாம் காண முடிகின்றது. எனவே தான் இந்த குழப்ப நிலைமையை, ஒரு தெளிவற்ற நிலைமையை விலக்குவதற்காக கடவுள் ஒளி தோன்றுக, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று ஆணையிட்டார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று கர்த்தர் கண்டார் என்பதாக வாசிக்கின்றோம். ஆக வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அத்தியாவசியமானது என்பதை கர்த்தர் உணர்ந்திருந்தபடினாலே இந்த உலகத்திற்கு அவர் வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்தார். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வாக்கியங்கள் வரை நாம் வாசித்து பார்க்கின்ற வேளையிலே அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கும் எகிப்திய மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குகின்ற வகையிலே 3 நாள் காரிருளை ஆண்டவர் அங்கே அனுமதிக்கிறார் எகிப்தியருடைய வாழ்விலே. அதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பிசாசனுடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம். அங்கே வாசித்து பார்க்கின்ற போது 10ஆம் அதிகாரம் 21 முதல் 23 மீண்டும் ஆண்டவர் மோசேயிடம்,
எகிப்து நாட்டின் மேல் இருள் ஏற்படவும் இருளில் அவர்கள் தடுமாறவும் உன் கையை வானோக்கி நீட்டு என்றார். மோசே வானத்தை நோக்கி தம் கையை நீட்டினார். 3 நாட்களாக எகிப்து நாட்டை காரிருள் கவ்வி இருந்தது. 3 நாட்களாக ஒருவரை ஒருவர் பார்க்க முடியவில்லை. பார்த்தீங்களா? ஸோ தேர் வாஸ் நோ கிளாரிட்டி, நோ அண்டர்ஸ்டாண்டிங். பக்கத்தில் யார் இருக்கிறாங்க எவர் இருக்கிறாங்கன்னே தெரியல. ஒரு குழப்பமான ஒரு நிலைமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் இருந்தது. தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எவரும் எழும்பவும் இல்லை. தட்டு தடுமாறு. திடீர்னு நம்ம வீட்டில் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுனாக்கா ஒரு இன்வெர்ட்டர் இருக்குது, வசதிகள்லாம் இருக்குது, உடனடியாக வெளிச்சம் வந்து விடுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இன்வெர்ட்டர் இல்லாத வீட்டில் திடீரென்று மின்சாரம் தடைபட்டு போனால் தீப்பெட்டி எடு, மெழுகுவத்தி எடு, டார்ச் லைட்டை எடு. காரணம் என்ன? அக்கம் பக்கத்தில் இருக்கிற எதுவுமே தெரியவில்லை. அதையும் சில டைமில் நம்ம அந்த மெழுகுவத்தி எங்கன்னா இருக்கும், எங்கன்னா கொண்டு போய் வச்சுருவோம். தீப்பெட்டி எங்கேயோ கிடக்கும், அதை தேடி எடுக்கிறதுக்குள்ளே எத்தனை பேர் தட்டு தடுமாறி விழுந்திருக்கிறாங்க, நாமே இதை கண்கூடாக பார்த்துருக்குறோம். ஆக இருள் நமக்கு ஒரு அந்தகாரத்தை, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்குகின்றது. எனவே ஒளி நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. It gives us the ability to see the things around with clarity and understanding. அதே போன்றுதான் திருமறையும் நம்மை சுற்றி இருக்கின்ற காரியங்களையும் நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம், தட்டு தடுமாறுகிறோமா அல்லது சரியாக ஒரு புரிந்து கொள்ளுதலில் இருக்கிறோமா என்பதை படம் பிடித்து காட்டுகின்றது. கீர்த்தனையிலே ஒரு அழகான பாடல் இருக்கிறது, 212ஆம் கீர்த்தனை. வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே என்று பாடுகிறோம். விலை பெற்ற செல்வம் நீயே. அதில் ஒரு அழகான ஒரு அந்த சரணம் பாருங்கள். என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. போகும் வழி சொல்வாயே. தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த பொழுது நியூ டெஸ்டமெண்ட் ப்ரொஃபஸர் அவர் ஒரு நாள் ஒரு சம்பவத்தை சொன்னார். அவர் ஒரு கல்லூரிக்கு அந்த செமினார் கண்டக்ட் பண்ணுவதற்காக சென்று இருந்தாராம். அங்கே அநேக பிள்ளைகள் ஒரு கிறிஸ்டியன் காலேஜ், அங்கே அநேக வாலிப பெண் பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இடைவேளை விட்ட சமயத்தில் அநேக பிள்ளைகள் வெவ்வேறு புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தார்களாம். ஒரே ஒரு பெண் மட்டும் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து கொண்டிருந்தாலாம். அப்பொழுது அந்த மற்ற பிள்ளைகள், என்னடே இது ஒரு டீனேஜ், நம்ம உலகத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய காரியங்கள், அதற்கு எவ்வளவோ புத்தகம் இருக்கிறது, அதை வாசிப்பதை விட்டுவிட்டு நீ வேத புத்தகத்தை வாசிக்கிறாயே என்று சொல்லி அவளை கேள்வி கேட்டார்களாம். அதற்கு அந்த வாலிப பெண் சொல்லியிருக்கிறாள், நான் வாசிக்கக்கூடிய பல புத்தகங்கள் இருக்கிறது, ஆனால் என்னை வாசிக்கக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் இருக்கிறது என்றால் அது பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. என்னை எனக்கு காட்டுகிறது. நான் யார், நான் எப்படிப்பட்டவன், நான் கடவுளுக்கு ஏற்றதை செய்கிறேனா, கடவுளுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடுகிறேனா, கடவுளுக்குரியவைகளை சிந்திக்கிறேனா அல்லது மனுஷருக்குரியவைகளை சிந்திக்கிறேனா என்பதை படம் பிடித்து காட்டுகிறது இந்த வேத புத்தகம். ஆகவே அதை நான் வாசிக்கின்றேன் என்று பதில் சொன்னார் என்பதாக இந்த பேராசிரியர் எங்களுக்கு சுட்டி காட்டினார். இதைத்தான் என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி இருளிலிருந்து அந்தகாரத்திற்கு என்னை கொண்டு வந்து பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. மோட்ச ராஜ்யத்திற்கு இட்டு செல்கின்ற ஒரே ஒரு புத்தகம் எது என்றால் அது நம்முடைய பரிசுத்த வேதாகமம் ஒன்று மட்டுமே. வேறு எந்த புத்தகமும் நம்மை மோட்சத்திற்கு கொண்டு போய் சேர்க்காது. ஒரு ஆவிக்குரிய நூல்கள் வரலாம், அதெல்லாம் பேஸ்ட் ஆன் த பைபிள். பைபிளை வச்சு தான் அந்த ஆவிக்குரிய நூல்கள். ஆக பரிசுத்த வேதாகமம் நம்மை பொன்னு உலகத்திற்கு இட்டு செல்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இரண்டாவது காரியமாக பார்க்கும் பொழுது இந்த ஒளியை குறித்து சொல்லப்படுகின்ற இன்னும் ஒரு விஷயம், ஜாஷ்வா ஸ்மித் என்கின்ற ஒரு இங்கிலீஷ் ரைட்டர், அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். லைட் இஸ் அ கீ எலிமெண்ட் in our everyday lives. It guides us throughout the day. Well appointed task lighting enhances our experience in the workplace. அது வெளிச்சம்
நாள் முழுவதும் நம்மை வழிநடத்துகின்றது. நாள்னு வச்சுக்கலாம், இல்லை வாரம், வருஷம், எது வேணாலும் வச்சுக்கலாம். நாள் முழுதும், வாரம் முழுதும், மாதம் முழுதும், வருடம் முழுவதும் நம்மை வழிநடத்துகின்றது. இட் கைட்ஸ் அஸ் த்ரூ அவுட் த டே, த்ரூ அவுட் த இயர். வெல் அப்பாயிண்டட் டாஸ்க் லைட்டிங் என்ஹான்சஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஒர்க் பிளேஸ். ஆக நாம் பணியாற்றுகின்ற இடத்திலே நம்முடைய அனுபவங்களை அல்லது நம்முடைய திறமைகளை உயர்த்தி காட்டுவது சரியான ஒரு குறிப்பிட்ட ஒளியாக அது மாறுகிறது என்பதாக குறிப்பிடுகின்றார். வெல் அப்பாயிண்டட் டாஸ்க் லைட்டிங் என்ஹான்சஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மை உயர்த்துகிறது, ஊக்கப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது. நம்மை மேலும் அதை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு அந்த ஒளியானது நம்மை தூண்டுகிறது என்பதாக குறிப்பிடுகின்றார். ஆக அவண்டமாக கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒளியினுடைய பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை மாற்றி நம்முடைய பணியிடத்திலும் நாம் சாட்சியாக விளங்கக்கூடிய கிருபைகளை அவர் நமக்கு தருகின்றார். அதே போன்றுதான் திருமறை வாக்கியங்கள், வேத வாக்கியங்களும் அப்படியாக சொல்லுகிறது. 12 மாதங்களும் பறித்துண்ணலாம் உன் கனி. 12 மாதங்களும் பறித்துண்ணலாம் உன் கனி. ஆக பரிசுத்த வேதாகமம் ஒரு நாளைக்குரியது மட்டுமல்ல, அல்லது ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசங்கியார்கள் சொல்கின்ற வேத வசனங்களை நாம் மனப்பாடம் செய்வதற்கு மட்டுமல்ல, ஆண்டுதோறும், நாள்தோறும், மாதந்தோறும், வருடந்தோறும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை வழிநடத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. 12 மாதங்களும் பறித்து உண்ணலாம் உன் கனி என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, திருமறை வாக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, அனுதின வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் நேரிடுகின்ற வேளையிலே நம்மோடு கூட பேசுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. மேன்யர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இறையியல் அறிஞர், The Bible is still relevant for today. In fact, it is more up to date than tomorrow's newspaper. The Bible is still relevant for today. In fact, it is more up to date than tomorrow's newspaper. நம்முடைய வாழ்க்கைக்கு, அனுதின வாழ்க்கைக்கு, இன்றைய வாழ்க்கைக்கு அது மோர் ரெலவெண்ட்டாக, ஸ்டில் ரெலவெண்ட்டாக, வாழ்க்கை நடைமுறையோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நாளைக்கு வருகின்ற செய்தியை காட்டிலும் இது அதிக செய்தியை நமக்கு தருகின்றது. அதிக விழிப்புணர்வை பரிசுத்த வேதாகமும் நமக்கு கொடுக்கிறது. இன்ஃபேக்ட் இட் இஸ் மோர் அப் டு டேட் தேன் டுமாரோஸ் நியூஸ் பேப்பர். நாங்கள் மதுரை அரசடி இறையியல் கல்லூரியில் படிக்கின்ற வேளையில் பிஷப் சாமுவேல் அமிர்தம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சாமுவேல் ஐயா அவங்க வகுப்புகள் நடத்தும் பொழுது அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்வார். ஒரு கையிலே நியூஸ் பேப்பரும் இன்னொரு கையில் பரிசுத்த வேதாகமும் நீங்கள் வைத்து பார்க்க வேண்டும். அங்கே அனுதினம் நடைபெறுகின்ற காரியங்களுக்கும் இங்கே வேதம் அதற்குரிய என்ன விடை அளிக்கிறது என்பதற்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆக அனுதின வாழ்க்கை நாம் கடந்து வருகின்ற சூழ்நிலையில் அன்றாட வாழ்க்கையில் திருமறை நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரு காரியம், திருமறை இந்த நடைபெறுகின்ற பல காரியங்களுக்கு என்ன பதில் சொல்லுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்பதாக அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு பல இடங்களிலே கன்வென்ஷன் கூட்டங்கள் இதெல்லாம் நடக்கிறது. அங்கே பல இடங்களில் உலக நடப்புகளை குறித்து பேச மாட்டேன். இன்றைக்கி இல்லை, இப்போ வாட்ஸ்அப்பில் இந்த பெண்டிகாஸ்ட் பாஸ்டங்களாம் விட்டு வாரம்னு வாரிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆக அப்படியாக அவர்களுக்கு இந்த உலக நடப்பு என்பது தெரியாது. வெறுமேனும் ஆவிக்குரிய காரியம் இப்படி தான் போய்கிட்டு இருப்பாங்க. அங்கே உலகத்திலே மக்கள் எப்படி சித்திரவதைப்படுகிறார்கள், எவ்வளோ கஷ்டப்படுகின்றார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்த ஞானம் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் அதுக்கு உலக காரியங்களையும் திருமறை நமக்கு அதற்கு சொல்லுகின்ற விடைகளையும் தீர்வுகளையும் நாம் ஒப்பிட்டு பார்த்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை கடவுள் விரும்புகின்ற காரியமாக இருக்கின்றது. The Bible is still relevant for today. Another scholar, Dr. James Dobson, அவங்க நாங்கள் சொல்கிறாங்க பாருங்கள், the best way to gain wisdom is by applying God's word to your life. The best way to gain wisdom is by applying God's word to your life.
ஆக உலகத்திலே நடைபெறுகின்ற காரியங்களை சிந்தித்து பார்க்கவும் நாம் செயல்படவும் தேவையான ஞானத்தை பரிசுத்த வேதாகம் நமக்கு கொடுக்கின்றது. வேதாகமத்தை வாசிக்கவில்லை என்றால் உலக நடப்புகளை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆக உலக நடப்புகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதற்குரிய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் திருமறை ஒன்று மாத்திரமே அதற்கு அடிப்படையாக இருக்கின்றது. ஸோ த வேர்ட் ஆஃப் காட் இஸ் த லைட் டு அவர் பாத். நாம் எப்படி செல்ல வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எந்த பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த வழியில் நடக்க வேண்டும் என்பதை பரிசுத்த வேதாகமம் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. மூன்றாவது காரியமாக வெளிச்சத்தை குறித்து பார்க்கும்போது another scholar லிங் டாட்டன் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், இட் ஹெல்ப்ஸ் light helps to sustain life on earth through the process of photosynthesis. It helps us to sustain life on earth through the process of photosynthesis. ஒருவேளை பாட்டனி அதோடு தொடர்பு படுத்தப்பட்ட ஒன்றென்றாலும் தாவரங்களை நாம் பார்க்கின்றோம். வெளிச்சத்திலே, வெயில் வெளிச்சத்திலே அது இருக்கின்ற வரை நன்றாக அழகாக அதனுடைய கிரியைகளை அது செய்து கொண்டிருக்கின்றது. அதே ஒரு டார்க் ரூமில் நீங்கள் வச்சிங்கனாக்கா அது இலைகள் பழுத்து போய் வேர் அழுகி போய் அது ஒன்றும் இல்லாமல் போகின்றது. அதே போலவே பரிசுத்த வேதாகம வசனங்களை வாசிக்கின்றவர்களும் சிந்திக்கின்றவர்களும் நாம் உலகிற்கு வெளிச்சத்திற்கு நம்மை வெளிப்படுத்துகின்ற வேளையில், உலகத்திற்கு உலக மக்களுக்கு நாம் வெளிப்படுத்துகின்ற வேளையிலே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இந்த பரிசுத்த வேதாகமும் நமக்கு ஒளி கொடுக்கின்ற ஒன்றாக, வெளிச்சம் தருகின்ற ஒன்றாக அது செயல்படுகிறது என்பதாக குறிப்பிடுகின்றார். G.T. Frost, the power of God's word mixed with faith in the heart of a believer is more powerful than any chemical or atomic reaction on earth. So the power of God's word mixed with faith in the heart of a believer. ஒரு விசுவாசியினுடைய உள்ளத்தில் அந்த விசுவாசத்தோடு கூட கேட்கின்ற இறை வசனமானது, தேவனுடைய வார்த்தையானது மிக்ஸ்டு வித் ஃபெய்த், விசுவாசத்தோடு கலந்து சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தையானது இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் எனி கெமிக்கல் ஆர் அட்டாமிக் ரியாக்ஷன் ஆன் எர்த். உலக பிரகாரமான காரியங்களை, உலக பிரகாரமான செயல்களை அல்லது வல்லமை படைத்த சக்தி வாய்ந்த அணுத்திறனை காட்டிலும் பல மடங்கு கிரியை செய்யக்கூடிய ஒன்றாக கர்த்தருடைய வேத வாக்கியம் விளங்குகிறது. எப்பொழுது? விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது. இன்றைக்கு அநேகர் விசுவாசத்தோடு கேட்காமல் ஏதோ இந்த ஒரு மேலோட்டமாக நாம் திருமறையை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். திருமறையை வாசிப்பது என்பது வேறு, திருமறையை படிப்பது என்பது வேறு. வாசிப்பது என்பது வேறு, படிப்பது என்பது வேறு. ஜஸ்ட் ரீடிங் த பைபிள், ஸ்டடியிங் த பைபிள், பைபிள் ஸ்டடி அல்ல ரீட், பைபிள் ரீட், பைபிள் ஸ்டடி, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரீடுனா சும்மா வாசித்து போகிறது, பட் ஸ்டடி அதில் இருக்கிற இன்னர் டெப்த், இன்னர் மீனிங், ஹிடன் மீனிங், ஆவிக்குரிய அர்த்தம், அதை ஆழ்ந்து நாம் தியானிக்கும் பொழுது தான் அது பைபிள் ஸ்டடியாக, வேத தியானமாக அது மாறுகிறது, வேத தியானமாக மாறுகிறது. The power of God's word mixed with the faith in the heart of a believer is more powerful than any chemical or atomic reaction on earth. விசுவாசத்தோடு நாம் அதை கேட்கின்ற வேளையிலே, படிக்கின்ற வேளையிலே, தியானிக்கின்ற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக, நம்முடைய ஆன்மாவுக்கு எலும்பூட்டுகின்ற, உரமூட்டுகின்ற ஒன்றாக அது விளங்குகின்றது. அதான் 105ஆம் சங்கீதம் 112ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், இப்படி வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது, வெளிச்சமுமாய் இருக்கிறது. கிறிஸ்துக்குள் எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு வெளிச்சம் இல்லாமல் எத்தனை மக்கள் இன்னும் இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மின்சார வசதி கிடையாது, பல கிராமங்கள் இருளிலே மூழ்கி கிடக்கிறது. அரசியல்வாதிகள், ஆளுங்கின்ற கட்சிக்காரர்கள், செய்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு வெளிச்சம் கொடுத்துட்றோம், லைட்டை கொடுத்துட்றோம், கரண்ட்டை கொடுத்துட்றோம், இப்படி எத்தனை ஆண்டாண்டு காலமாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை உலக பிரகாரமாக அந்த வெளிச்சம் நமக்கு வேண்டியதாக இருந்தாலும் உன்னதத்திற்கு போகக்கூடிய ஒரே ஒரு வெளிச்சம் இருக்கிறது என்றால் அது பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே. பரிசுத்த வேதாகமம் இல்லை என்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியாது. ஒரு நடைபெற்ற சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன்.
அமெரிக்க தேசத்திலே செயின்ட் லூயிஸ் நகரத்திலே ஒரு கிறிஸ்டியன் பிலீவர் ஒரு தன்னுடைய சொந்த விஷயமாக ஒரு லாயர் அட்வொகேட் ஒரு வழக்கறிஞரை சந்திப்பதற்காக சென்றிருந்தார். அவரை சந்தித்து பேசிவிட்டு தன்னுடைய எதற்காக சென்றாரோ அந்த காரியங்களை பேசிவிட்டு வெளியில் கடந்து வருவதற்கு எழுந்து கதவு வரைக்கும் வந்து விட்டார். சார் ஐயா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவு வரைக்கும் வந்துட்டார். கதவு வரைக்கும் வந்துட்டு திடீர்னு ஒரு எண்ணம் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிறது. என்னென்னா திருப்பி அவர் லாயர்கிட்ட நீங்கள் ஏன் இன்னும் கிறிஸ்தவராகவில்லை என்று கேட்டார். அமெரிக்காவில் எல்லாமே கிறிஸ்தவங்க தான், இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். நீங்கள் ஏன் இன்னும் கிறிஸ்தவராகவில்லை என்று அந்த லாயரை பார்த்து கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த லாயர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள், நான் ஒரு குடிகாரன், எனக்கு ஏது பரலோக ராஜ்யம் என்று அவரை திருப்பி அவருக்கு பதில் சொல்லியிருக்கிறார். நானே ஒரு குடிகாரன், நான் எங்கேருந்து பரலோகத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்லியிருக்கிறார். உடனே திருப்பி அந்த கிறிஸ்டின் பிலீவர் என்ன கேட்டுக்கலாம், ஐயோ நான் அதை கேட்கலங்க, நீங்கள் ஏன் கிறிஸ்தவராகலன்னு தான் நான் உங்களை கேட்டேன் என்று அவர் அந்த கேள்வியை அவர் வைத்திருக்கிறார். அப்போ தான் என்ன அவருக்கு இந்த கேள்வியை புதுமையாகிறது, யாரும் இந்த மாதிரி என்னை கேட்டதே இல்லை, ஏன் நீங்கள் கிறிஸ்தவராகலன்னு சொல்லி இதுவரைக்கும் என்னை யாரும் கேட்டதில்லை, அதை எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதும் கிடையாது, அதை விளக்கினதும் கிடையாது என்று சொல்லி அவரிடத்தில் ஒரு ரெஸ்பான்ஸ் வைக்கிறார். நான் இந்த குடி பழக்கத்திலேயே இருந்து விட்டேன், அதை பற்றி எனக்கு ஒரு சிந்தனை கிடையாது, காலம் போன போக்கில் நானும் போய்விட்டேன் என்று சொல்லி அவர் அதற்கு பதில் கொடுத்திருக்கிறார். அப்பொழுது அந்த கிறிஸ்டியன் பிலீவர் போக நினைத்தவர் அங்கேயே சேர் போட்டு உட்கார்ந்து ஒவ்வொரு வேத வாக்கியங்கள் மூலமாக அவருக்கு எடுத்து உரைத்து கொண்டே இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்வு என்பது இதுதான் என்று சொல்லி அவருக்கு விளக்கி கொண்டே இருந்தார். இப்படி விளக்க அவருடைய அந்த லாயருடைய உள்ளம் பற்றி எரிந்தது. தேவனுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். அதோடு அன்றோடு அவர் குடியை அவர் நிறுத்தினார். ஆண்டவரிடத்தில் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அன்றைய தினத்திலிருந்து அந்த வக்கீல் தொழிலை அவர் விட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அவர் வேறு யாரும் அல்ல, முதலாக கன்கார்டன்ஸ் பைபிள் பிரிண்ட் பண்ணின தயார் செய்து பிரிண்ட் பண்ணின அருமை சகோதரர் சைரஸ் இங்கர்சன் ஸ்கோஃபீல்டு CI ஸ்கோஃபீல்டு என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிக பெரும் மனிதர். கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுக்கு பைபிளுக்கு முதலாக கன்கார்டன்ஸ் பைபிள் எழுதின அந்த மாபெரும் மனிதர் 1843ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 19ஆம் நாள் மிச்சிகன் நகரில் பிறந்தவர். ஏறக்குறைய 23 ஆண்டுகள் தன்னுடைய பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு இதெல்லாம் முடித்துவிட்டு தன்னுடைய பிரதர் இன்லா, அவருடைய மைத்துனர் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வழக்கறிஞர், அவரிடத்தில் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து படிப்படியாக தானும் அந்த வழக்கறிஞருக்குரிய அந்த கல்வியை கற்று அவரும் வக்கீல் தொழிலை அவர் செய்து வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகள் அவர் வக்கீலாக இருந்து அந்த கிறிஸ்தவர் இந்த நண்பர் மூலமாக அவர் தொடப்பட்டு 79ஆம் ஆண்டிலிருந்து ஏறக்குறைய 42 ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து தன்னுடைய 78வது வயதில் இந்த உலகத்தை விட்டு அவர் மரித்து போனார். எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். இன்னைக்கு முதலாவது பாடமாக வாசித்தோம், நான் அனுப்புகின்ற வசனமும் தான் விரும்பினதை செய்யாமல் என்னிடத்திற்கு அது ஒருபோதும் திரும்புவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அந்த உலகத்தில் அனுப்பியிருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் வெளியேற பெற்றது. என்ன நோக்கத்திற்காக இந்த வார்த்தைகளை ஆண்டவர் உலகத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அது நிறைவேற்றாமல் ஒருபோதும் அது ஆண்டவரிடத்தில் திரும்புவதில்லை. ஸ்கோஃபீல்ட் நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். முதலாக கன்கார்டன்ஸ் பைபிள் பிரிண்ட் செய்த ஒரு மாமனிதர், ஒரு எளிய மனிதன் மூலமாக ஒரு வழக்கறிஞர் சந்திக்கப்பட்டார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு பல அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். அதை நாம் நம்புறதில்லை, விசுவாசிக்கிறதில்லை, அதை ஆழ்ந்து அதில் பற்றுறுதி நாம் கொள்வதில்லை. நம் மூலமாகவும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். ஆக பரிசுத்த வேதாகமும்
நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒளியாக, பாதைக்கு ஒளியாக இருக்கின்றபடினாலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்வதிலும் அநேகரை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவதிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதைத்தான் மத்தேயு 28:18-20 வரைக்கும் வாசிக்கிறோம். நீங்கள் உலகெங்குமும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆண்டவர் இம்மானுவேலராக நம்மோடு கூட எப்போதும் அவர் இருக்கின்றபடியினாலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அரிய பொக்கிஷமாகிய வேத வாக்கியங்களை பிறரோடு கூட பகிர்ந்து கொண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்தங்களின் வழியாய் பிறரையும் ஆண்டவருடைய மந்தைக்குள்ளாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் இதை கேட்டுக்கொண்டு யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்தில் இருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கேறி பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். இந்த காணொளி ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். பாடற்குழு ஞாயிறாக இன்று திருச்சபையின் பாடற்குழுவினரை வெகுவாக நான் வாழ்த்துகிறேன். கொயர் மாஸ்டர் திரு சி ஜெயபால் அவர்களையும் நான் திருச்சபையின் சார்பில் வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் கிஃப்ட் சண்டேயாகவும் அனுசரிக்கப்படுகிறது. நலிந்தோருக்கு புத்தாடைகளாக சாரீஸ், ஷர்ட்ஸ், பேண்ட்ஸ், பிட்ஸ், சில்ட்ரன்ஸ் ட்ரெஸ், சுரிதாஸ், வேஷ்டி அண்ட் லுங்கீஸ், டவல்ஸ், பெட்ஷீட்ஸ் ஆகியவற்றை நீங்கள் முன்வந்து படைக்கலாம். காணொளியில் ஆராதனை காண்பவர்கள் தொலைபேசி மூலம் அறிவித்தால் உடைகளை வந்து பெறவும் ஏற்பாடு செய்யப்படும். திருச்சபையோர் அனைவரும் உற்சாகமாக எளியோருக்கு உதவும்படி அழைக்கப்படுகிறீர்கள். கிறிஸ்மஸ் காலங்களில் கேரோல்ஸ் குழுவினர் உங்கள் வீடுகளுக்கு வந்து பிறப்பின் நற்செய்தி பாடல்களை பாடி ஜெபித்து வருவது வழக்கம். இந்த வருடம் அரசாங்க விதிமுறைகளை கருத்தில் கொண்டு இது நடைபெறாது. ஆனாலும் கிறிஸ்துவின் பிறப்பின் காலத்தில் நாங்கள் உங்களுக்கு அளிக்கும் குடும்ப கிறிஸ்மஸ் பரிசு, கேலண்டர், சந்தா கார்டு மற்றும் நன்றி காணிக்கை உரைகளை வானிலை நன்றாக இருந்தால் ஆயர் மற்றும் ஆலய பணியாளராக வீடுகளுக்கு வந்து ஜெபித்து உங்களுக்கு அளிப்பார்கள். வானிலை உகந்ததாக இல்லாவிடில் இவை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனையின் பின்பதாக உங்களுக்கு அளிக்கப்படும். திருச்சபையின் மாத இதழ்களை நீங்கள் ஆலயத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஞாயிறு பள்ளி ஜூம் மூலமாகவும் வேதவினா போட்டி வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவும் நடைபெற்று வருகிறது. கலந்து கொள்ளுங்கள். வேர்ல்ட் ஆஃப் கிரைஸ்ட் நடத்தும் சென்னை கிறிஸ்டியன் புக் ஃபேர் டிசம்பர் 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை தினமும் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை பிஷப் மாணிக்கம் ஹாலில் நடைபெற்று வருகிறது. பிள்ளைகளுக்கான பைபிள்ஸ், ஆக்டிவிட்டி புக்ஸ் மற்றும் பலவற்றை நீங்கள் இங்கு வாங்கிக் கொள்ளலாம். சென்று பயன்படும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நினைவு நாட்களை கொண்டாடும் நம் திருச்சபை அங்கத்தினர்கள் பிறந்த நாட்கள் 6/12 அன்று மிஸ்டர் ஆர் ஆனந்த்ராஜ், மிஸ்டர் கிறிஸ்டோஃபர் வினோத்குமார், மிஸ்டர் இ சாமுவேல் சுஜித் குமார். 7/12 அன்று மிஸ்ஸஸ் சி விமலா ஜான்சன், மிஸ்டர் இமானுவல் அருண், மிஸ்ஸஸ் ஹென்சி ஜூலியட், மிஸ்டர் ஜே ஜர்லின், மிஸ்டர் டி வினோத்,
8/12 அன்று மிஸ்டர் சாமுவல் எம் காலின்ஸ், பேபி பர்ட்ரிஸ் ஷெரில் சிங். 9/12 அன்று டாக்டர் மிஸ் எம் ஜெயசிந்துஜா, மிஸ் ஆர் ஃபபீரா, மிஸ் ஜே தர்மராஜ், மிஸ்ஸஸ் ஜே ஐவா கிறிஸ்வின் தாமஸ், மிஸ்டர் டொமினிக் சத்யன். 10/12 அன்று மிஸ்ஸஸ் ஜி தங்கமுத்து. 11/12 அன்று மிஸ்ஸஸ் டி சங்கீதா, மாஸ்டர் ஆர் ஃப்ரான்ஷா. 12/12 அன்று பிறந்தநாள் கொண்டாடுவோர் மிஸ் ஜே ஜஸ்லின் எஸ்தர் வயலட், மிஸ்ஸஸ் கே மேபல் தேவநேசன், மாஸ்டர் மர்வின் சாமுவல், மாஸ்டர் கால் எல்ஹனன் தாஸ். திருமண நினைவு கொண்டாடும் நம் திருச்சபையின் தம்பதிகள். 8/12 அன்று மிஸ்ஸஸ் ஜே எட்வர்ட் ஜெயமோகன் அண்ட் மிஸ்ஸஸ் புஷ்பசீலி, மிஸ்டர் எஸ் அந்தனி ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் பி மிஸ்பா ரோஸ்லின், மிஸ்டர் ஜே ரூஃபஸ் ஜெயராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் மர்லின் கீதா ராணி. 11/12 அன்று மிஸ்டர் வி எஸ் ஜெயபாண்டியன் அண்ட் மிஸ்ஸஸ் ஜே சாந்தா. 12/12 அன்று மிஸ்டர் ஏ தங்கராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ஹெப்சிபா ஜபரானி. பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாள் காண்போரை திருச்சபையின் சார்பில் நாங்கள் வாழ்த்துகிறோம். அவர்கள் இவர்களுக்காக விசேடமாக ஜெபிப்பார்கள். திருமண அறிக்கை. நமது சபையைச் சேர்ந்த திரு பி செல்வம், திருமதி விமலாபாய் ஆகியோரின் மகள் செல்வி எஸ் ஜெனி என்பவரும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் ஆதம்பாக்கம் குருசேகரம் கிறிஸ்தரசர் ஆலயத்தைச் சேர்ந்த திரு ஆர் சத்யசீலன், திருமதி சுதாபாய் ஆகியோரின் மகன் செல்வன் எஸ் ஜபஸ்டின் அற்புதராஜ் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள நிச்சயிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை உங்களுக்கு தெரியுமானால் அதை எழுதி சபை போதகருக்கு கொடுக்கும்படி அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. மற்றும் ஒரு திருமண அறிக்கை. நமது சபையைச் சேர்ந்த திரு ஒய் ஹாலின் ஃப்ரெடிக், திருமதி ஜே ஷீலா என்பவரின் மகள் செல்வி ஹெச் மிஸ்மா ஃப்ரெடிக் என்பவரும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அண்ணாநகர் மேற்கு விரிவாக்கம் குருசேகரம் நேசமேய்ப்பர் ஆலயத்தைச் சேர்ந்த திரு எஸ் சசிகுமார், திருமதி பி மேரி எல்சிபாய் என்பவரின் மகன் செல்வன் எஸ் சஜின் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள நிச்சயிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை உங்களுக்கு தெரியுமானால் அதை எழுதி சபை போதகருக்கு கொடுக்கும்படி அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. பேராயத்திலிருந்து வந்திருக்கின்ற ஒரு சுற்றறிக்கை. ஆர்டினேஷன் சர்வீஸ் அட் CSI செயின்ட் ஜார்ஜஸ் கெத்தீட்ரல் ஆன் சண்டே 13/12/2020 at 11 AM. 5 நபர்கள் முழுநேர ஆயர்களாக அருட்பொழிவு செய்யப்பட இருக்கிறார்கள். வருகின்ற 13ஆம் தேதி மிஸ்டர் தேவசகாயம் பானி, மிஸ்டர் கே டிக்ரோஸ், மிஸ்டர் டபிள்யூ ஃப்ளிங்டன் பிரேம்நாத், மிஸ்டர் ஆர் ஹில்பர்ட் அண்ட் மிஸ்டர் ஜே வின்சென்ட் ராஜ்குமார். இந்த 5 நபர்களும் முழுநேர ஆயராக அருட்பொழிவு பெற்று அவர்கள் சிறப்பாக நம்முடைய பேராயத்திலே பணியாற்ற உங்கள் தனி ஜபங்களிலே குடும்ப ஜபங்களிலே நீங்கள் நினைத்து கொள்ளும்படியாக உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தியவர்கள் அன்பின் இயேசு சுவாமி, இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்களுடைய இனிமையான பிறநாளை கொண்டாடுகின்ற அன்பு பிள்ளைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தாவே, தாயின் கர்ப்பத்தில் உருவான நாள் முதற்கொண்டு அருமை பிள்ளைகளை கர்த்தரா எல்லா விதத்திலும் நீர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக்க நீர் அருள் தாரும். ஆண்டவரே, வருஷத்தை உமது நன்மையினால் முடிசூட்டுகிறீர் என்ற வேத வாக்கியத்தின்படி இந்த புதிய வருஷத்தை நன்மையினாலை முடிசூட்டி ஆண்டவரே தங்கள் வாழ்நாள் முழுதும் நன்மை நிலைத்திருக்க அருள் தாரும். நல்ல சரீர சுகம் பல ஜீவனை கொடுத்து நீடித்த ஆயுசு நாட்களால் நம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். இதே போல இந்த அநேக பிறந்தநாளை தங்களுடைய வாழ்விலை கண்டு உங்கள் சாட்சியாக வாழ்த்தக்கதாக நீரை கிருபை தாரும். கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வேத வாக்கியத்தின்படி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தொடர்ந்து உமக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்த்தக்கதாக நீரை கிருபை தாரும். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்களுடைய இனிமையான திருநாளை கொண்டாடுகின்ற அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அருமை தம்பதிகளை இணைத்த இல்லற வாழ்க்கையில் இணைத்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நீர் பாராட்டி வருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஆவிக்குரிய நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை 128ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் இம்மட்டும் நீர் கொடுத்து அவர்களை வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இனிமேலும் நீர் தருவீர் என்ற முழு நிச்சயத்தோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, இதே போல இந்த அநேக திருமண நாளை தங்களுடைய வாழ்விலை கண்டு ஒரு நாமத்தை மையப்படுத்த கிருபை தாரும். நல்ல சரீர சுகம்பலம் ஜீவனை கொடுத்து நீடித்த ஆசு நாட்களாலே பிள்ளைகளை திருப்தியாக்கும். ஆண்டவரே, வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதியும்.
வீட்டில் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அவள் செய்கின்ற ஆண்டவரே பிழைப்பின் காரியங்களை, தொழில்களை, ஆண்டவரே வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். குடும்ப வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக எடுத்துக்கொள்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் ஆண்டவரை நீர் வர்த்திக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இதே போல இன்னும் அநேக திரும்ப நாளை தங்கள் வாழ்விலை கண்டு உங்கள் சாட்சியாக வாழத்தக்கதாக நீர் கிருபை தாரும். பிள்ளைகளும் சந்ததிகளும் வருங்காலத்திலே இந்த திருச்சபைக்கு தூண்களாக விளங்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்திடும். திருமண அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்ற அன்பின் மணமக்களுக்காய் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மணமக்களை உம்முடைய பொறுப்பாதத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் மன்றாடுகின்றோம். நீர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காய், கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அனாதை தீர்மானத்தின்படி, கர்த்தருடைய திருவுள்ள சித்தத்தின்படி பிள்ளைகள் ஒரு குடும்பமாக இணைந்து உமக்கென்று ஒரு புதிய இல்லறத்தை கட்டி எழுப்பி தங்கள் வாழ்நாள் முதும் அன்பில் நிலைத்திருக்க அருள் தாரும். ஆண்டவரே, வருகின்ற 13ஆம் தேதி செயின்ட் ஜார்ஜஸ் கத்தீட்ரல் ஆலயத்திலே முழு நேர ஆயர்களாக அருட்பொழிவு செய்யப்பட போகின்ற 5 நபர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஆரோனை போல தேவனாலே அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது என்ற வேத வாக்கியத்தின்படி அந்த பிள்ளைகள் இந்த கனமான ஊழியத்திற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, முழுநேர ஆயராக அருட்பொழிவு பெற்று இன்னும் சிறப்பான பணிகளை ஆண்டவரே எங்களுடைய சென்னை பேராயத்திலே அவர்கள் ஊழியம் செய்யும்படியாக நீரே அழுத்தார் சுவாமி. ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே, தாராதனை வந்து கலந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகள் ஒருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக எங்கள் பாடகர் குழுவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை கொயர் மாஸ்டருக்காக, ஆர்கனிஸ்டுக்காக ஆண்டவரே, மற்றும் கர்த்தாவே பாடுகின்ற பிள்ளைகளுக்காக, ஒளி அமைப்பு உதவி செய்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஆண்டவர் இப்படியாக கர்த்தாவே பல ஆண்டு காலமாய் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்துக்கிற தாளந்துகளை இந்த பாடல்கள் வழியாக வெளிப்படுத்த கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்து வருகிறீர். நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றுகின்ற உடைய பிள்ளைகளை கர்த்தர் அதிகமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை வருகின்ற நாட்களே இந்த பாடகர் குழு இன்னும் மேன்மேலும் விருத்தியாகி இன்னும் அநேக பிள்ளைகள் கர்த்தாவே இந்த பாடகர் குழுவிலே பங்கு பெறும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். கர்த்தாவை படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து சிறப்பாக படிக்க அருள் தாரும். வேலைக்கு போகின்ற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் சிறப்பான பணிகளை அவர்கள் செய்யத்தக்கதாக கர்த்தர் அருள் தாரும். திருச்சபை மக்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலும் இந்த ஆறிலும் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு நீ தனித்தனியாய் பேர் நீர் ஆசீர்வதித்துள்ளும் சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே, இந்த மழையினாலே ஒரு சிலருக்கு சுகவீனம் ஏற்பட்டு நான் கேள்விப்படுகின்றோம். கர்த்ததாமே உடைய திருக்கர்த்தனாலே உடைய பிள்ளைகளை தொட்டு நீ சுகப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம். மேற்கொண்ட ஆண்டவரே, அதிகமான எந்த வியாதி வராதபடிக்கு உடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நீரை மறைத்துக்கொள்ளும். கர்த்தாவே, எங்களோடு இணைந்திருக்கின்ற எங்கள் கிளை சபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சபை விசுவாசிகளின் கர்த்தர் ஆசீர்வதியும். திருச்சபை ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதித்துள்ள சுவாமி. மிஷனரியை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, குறிப்பாக கர்த்தாவே இந்த பண்டிகை நாட்களிலே ஆண்டவரே வயதானவர்களை நாங்கள் அதிகமாக நினைக்கிறோம். சிறு பிள்ளைகளை நாங்கள் அதிகமாக நினைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்களும் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று எவ்வளோ அவர்களுக்கு ஆசை இருக்கும் சுவாமி. ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தாவே அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு நாங்கள் உட்பட்டு நடக்க வேண்டி இருக்கிறபடினாலே ஆண்டவரை வருகின்ற நாட்களில் இந்த தடைகள் எல்லாவற்றையும் நீர் அப்புறப்படுத்தி ஆண்டவரை எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கத்தக்கதான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தாரும். குறிப்பாக ஆண்டவரே, தொலைநோக்கு திட்டம் 2025க்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதற்காக காணிக்கை கொடுக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஜெபிக்கின்ற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்துள்ள சுவாமி. சீக்கிரமாக ஆண்டவரே இந்த காணிக்கையை நாங்கள் சேர்த்து ஆண்டவர் இந்த ஆலயத்தின் கட்டுமான பணிகளை ஆரம்பிக்க முடியாய் கிருபை தாரும். வருகின்ற சனிக்கிழமை ஆண்டவரே அல்லாஹ்குளம் ஆலயத்தில் நடைபெற்ற ஆண்டவரே அந்த 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய முயற்சினாலே கட்டப்பட்ட இந்த தேவாலயமானது இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே கர்த்தாவே நிலைகளிலே அது உயர் பெற்றிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, புதிய அந்த பெல் டவர் கட்டி ஆண்டவரே அதையும் விரைவு படைப்பு செய்ய கர்த்தர் வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து சபை மக்கள் விசுவாசிகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதி சுவாமி. ஆண்டவரே, அந்த சபையானது ஒரு ஆவிக்குரிய சபையாக இன்னும் ஆண்டவரே அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அநேக சபைகளுக்கு ஒரு முன்னுதாரணமான சபையாக இதை நாட்கொண்டு பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்படியாக அந்த ஆலயத்திற்காக உழைத்தவர்கள், பொருள் கொடுத்தவர்கள், பணம் கொடுத்தவர்கள், அதற்காக ஜெபித்தவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்துள்ள சுவாமி. இவ்வண்ணமாக ஆண்டவரே உடைய அன்பில் நாங்கள் இணைக்கப்பட்டு எங்கள் வாழ்நாள் முழுதும் நாங்கள் நமக்கு சாட்சியாக வாழத்தக்கதாக நீரை கிருபை தாரும். கேட்ட சத்தியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் எங்கள் பாதைக்கு ஒளி என்பதை நாங்கள் சிந்தித்தோம் சுவாமி. ஆமாண்டவரே, வெளிச்சமில்லை என்றால், ஒளியில் இல்லை என்றால் எங்கள் வாழ்க்கை அந்தகாரத்தின் வாழ்க்கையாக மாறியிருக்கும் சுவாமி. ஆனால் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தாவே எங்கள் வெளிச்சத்தை தந்து ஒளியை தந்து ஆண்டவரே பொருட்களை ஆண்டவரே காரியங்களை சரியாக நிதானிக்கக்கூடிய ஞானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தங்களுக்கு உதவி செய்திருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம். அதே போலவே உடைய திருவசனங்கள் எங்கள் பாதைக்கு ஒளியாக ஆண்டவரே பாதைக்கு வெளிச்சமாக இருந்து கர்த்தாவே எங்கள் வாழ்நாள் கடைசி வரை நல்ல பாதையிலே எங்கள் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை தொடர்ந்து இந்த காணொளி காட்சி ஆராதனை பங்கு பெற்ற யாவரையும் நீ தனித்தனியாக பேர்பராய் கர்த்தர் ஆசீர்வதியும்.
உடைய கருத்துக்குள்ளாக அருமை சகோதர சகோதரிகளை, சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, பெரியவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கே துதி கனமகிமை உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவர் மறுமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் மூலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இன்னும் சதா நாட்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன். God bless you all. God bless you.